அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டாங்களா? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா? அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்கொலையா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து ஓட்டு போட்டு போனாங்களா? தற்கொலை நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் என்ன சொல்ற மாதிரி அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை ஒரு அடிமை கூடாரம் ஆக்குனது யாருங்க சார்? இப்படி எல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லி உடன்பிறப்பேவா? உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த காரணத்தை வெளியில போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளே கேளுங்கங்கறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேஞ்சு போய் கிடக்குறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளே போய் கேளுங்கங்கறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்காம நம்ம மக்களையும் தப்பா பேசிக்கிட்டு நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். இந்த விஜயம் தமிழ்நாட்டு மக்கள் வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளைக்கும் சரி, இதுதான் நிஜம். மறுபடியும் சொல்றேன், நமக்கு மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை, அந்த உறவை ஏதோ இந்த சதிகள் சூழ்ச்சிகள் பண்ணி யாராலும் எதுவும் கிடைக்கவே முடியாது. கிடைக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள், என்னெல்லாம் பண்ணி எப்படி எப்படிலாம் தடுத்துலான்னு. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்த இந்த சாமானிய மக்களாட்சியை நீங்க இந்த எதிர்க்கட்சியா இருக்கும்போது யூஸ் பண்ணுவீங்களா? இந்த அறத பழைய டெக்னிக் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளையும் மக்களையும் பிரிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலம் நடக்காது. மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட்டு மக்கள் மனசை வெல்ல பாருங்க.